ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு மகாநதி சீரியல்ல காவேரியும் குட்டி காவேரியும் கேக் வெட்டி பர்த்டே கொண்டாடுறாங்க. அதை அப்படியே சந்தோஷமா ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். காவேரி கேக்கு எடுத்து அம்மா பாப்பாக்கு ஊட்டுறாங்க. ஊட்டும் போது காவேரியோடைய அம்மா சொல்றாங்க, காவேரி அந்த தம்பிக்கும் கேக் கொடுமா அப்படின்றாங்க. உடனே அப்படியே ஏதோ ஒரு பந்தத்தை பார்த்தா மாதிரியே அப்படியே கொடுக்குறாங்க. அவரும் வாங்கிக்கிறாரு. வாங்கினதும் அதுக்கப்புறம் காவேரி வீட்டில் 2 பாப்பாங்களும் சேர்ந்து டான்ஸ் பண்ணுறாங்க. பொட்டல முட்டாய் பாட்டுக்கு டான்ஸ் பண்ணுறாங்க. அப்படியே கங்கா, யமுனா, காவேரி எல்லாரும் அவங்களும் சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆடிக்கிட்டு இருக்கும்போது கங்கா நைஸாக காவேரியை இடிச்சு, ஏய் உங்கள் ஸ்டூடெண்ட்டோட அப்பா ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு, நீ அவரை சைட் அடிய அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அக்கா என்னக்கா அப்படின்றாங்க. உடனே யமுனா சொல்கிறாங்க, அக்கா சொன்னதில் இதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு காவேரி சொல்கிறாங்க, அக்கா அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அதுக்கு கங்கா வந்து, கல்யாணம் ஆகுனா என்னடி, இப்ப சிங்கிளா தானே இருக்கிறாரு, பாரு அம்மாவுக்கும் அந்த குழந்தைய சென்டிமெண்டா நினைக்கிறாங்க, அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கு, அப்புறம் என்னடி அப்படின்றாங்க கங்கா. உடனே அப்படியே காவேரியும் அவங்க அக்கா சொன்ன உடனே விஜய பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டே மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அக்கா சொன்ன மாதிரி இவர் ரொம்ப அம்சமா ஸ்மார்ட்டா தான் இருக்கிறாரு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க. அப்புறமா பார்ட்டிலாம் முடிஞ்ச பிறகு விஜய் வீட்டுக்கு கிளம்புறேன்னு கிளம்புறாரு. அப்போ உடனே யாழினி பாப்பா வந்து, அங்கிள் பாப்பாவை இங்கேயே விட்டுட்டு போங்களேன், இன்னைக்கு இங்கேயே இருக்கட்டுமே அப்படின்றாங்க. அம்மு பாப்பாவும், டேடி ப்ளீஸ் டேடி, நான் இன்னைக்கு இங்கேயே இருக்கிறேன் டேடி அப்படின்றாங்க. நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம் அம்மு அப்படின்றாரு விஜய். உடனே எல்லாரும் சொல்றாங்க, தம்பி நீங்க இங்க விட்டுட்டு போங்க, நாங்க பாத்துக்கிறோம்ப்பா, நாளைக்கு ஸ்கூல் போகும்போது கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரி சரின்ட்டு விஜய் குழந்தைய அங்கேயே விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. வெளியே வந்ததும் யமுனாவும் கங்காவும் ஓடி வராங்க. விஜய் விஜய் அப்படின்றாங்க. என்னங்கன்னு கேட்குறாரு. எங்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் காவேரி பர்த்டேவை இன்னைக்கு சந்தோஷமா கொண்டாடினோங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கன்றாங்க. அதுக்கப்புறம் யமுனா கேட்குறாங்க, மாமா அக்காவுக்கு வந்து ஞாபகம் வரத்து வந்து கஷ்டம், அவங்களுக்கு எதுவும் ஞாபகப்படுத்தினா ஆபத்துன்னு டாக்டர் சொல்றாங்க, ஆனா அக்காவுக்கு ஞாபகமே வரலன்னா என்ன மாமா பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜய் சொல்றாரு, ஞாபகமே வரலன்னா திருப்பி முதல்ல இருந்து லவ், காதல், கல்யாணம் அப்படிதான் ட்ரை பண்ணோம், வேற என்ன பண்றது அப்படின்றாரு. உடனே யமுனா சொல்றாங்க, நாங்களும் காவேரி அக்கா கிட்ட என்னென்னவோ விட்டு போட்டு வச்சிருக்கோம், அப்படி நாங்களும் அதை தான் மாமா சொல்ல வரோம், ரொம்ப சந்தோஷம் மாமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சரி நான் வரேன், உங்க ஹஸ்பண்டுங்களையும் கேட்டேன்னு சொல்லுங்க, நான் போயிட்டு வரேன்ட்டு போறாரு விஜய். வீட்டில் யாழினி பாப்பாவும் அம்மு பாப்பாவும் 2 பேரும் ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. தூங்காம கேம் விளையாடிட்டு இருக்காங்க. உடனே கங்கா சொல்றாங்க, என்னடி தூங்காம விளையாடிட்டு இருக்கீங்க, போய் தூங்குங்கடின்றாங்க. அதுக்கப்புறம் காவேரி வந்து குழந்தைங்கள கூடவே படுக்க வச்சுட்டு, நான் உங்களுக்கு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்றாங்க. சொல்லி குழந்தைங்கள தூங்க வச்சிடுறாங்க. காவேரியும் தூங்கிடுறாங்க, குழந்தையும் தூங்கிடுது. தூங்கிட்ட பிறகு உடனே காவேரியுடைய அம்மா நைட்ல எழுந்து பார்த்து அதை ரசிக்கிறாங்க. என்னம்மா தூங்கலையாமான்னு கங்கா கேட்குறாங்க. அங்க பாருடி, அந்த குழந்தை நினைவு தெரிஞ்சதுலேருந்து இப்பதான் முதல்ல அவங்க அம்மா கூட தூங்குது, அது எப்படி மெய் மறந்து தூங்குது பத்தியா, அதுக்கு நம்ம சொல்லி கொடுக்காமலேயே அது நம்ம சொந்தம் இவங்கெல்லாம் நினைச்சு பழக ஆரம்பிச்சிடுச்சு பாரு, அவங்க அம்மா மேல எவ்வளவு கையை போட்டு நிம்மதியா தூங்குது பாருடின்றாங்க. அதுக்கு கங்காவும், அம்மா அது மட்டும் இல்லம்மா, யாழினியும் அம்மாவும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கம்மா, அவங்களும் பாத்தீங்களா எவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பொழுது வெடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்புறாங்க. ஊருக்கு கிளம்பும் போது உடனே அம்மு பாப்பா வந்து கேட்குறாங்க கங்கா கிட்ட, ஆண்டி நீங்க இன்னைக்கே ஊருக்கு போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்டா செல்லம் அப்படின்றாங்க. யாழினியை இங்கேயே விட்டுட்டு போங்களேன், நான் படிக்கிற ஸ்கூல்லையே சேர்த்துருங்களேன் யாழினிய அப்படின்றாங்க. அப்படியா, உங்க டேடி எப்படி உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டேன்றாரோ அது மாதிரி யாழினியோடைய டேடியோ இருக்க மாட்டாருமான்றாங்க. அப்ப விஜய் வந்துடுறாரு. என்னை பத்தி பேசுறீங்கன்றாரு. இல்ல விஜய், பாப்பா வந்து இங்கேயே யாழினியை விட்டு போக சொல்றாங்க, அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன்றாங்க. உடனே நாங்க போயிட்டு வரோம்னு கிளம்புறாங்க. அப்புறம் விஜய் வந்து, எந்த அம்மா உனக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம், இன்னைக்கு வந்து நீ ஸ்கூல் யூனிஃபார்மோட போவ இன்னையில இருந்துன்னு கொடுக்குறாரு. ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. மீண்டும் தொடருவோம். பாய் பாய், நன்றி.